தமிழ் திரைப்படத்தின் திரைக்கதை ஜாம்பவான். இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளியான முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தின் சுவாரஸ்யமான சில தகவல்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. 1983ஆம் ஆண்டு இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்கள் எழுதி இயக்கி மாபெரும் வெற்றியடைந்த இந்த முந்தானை முடிச்சு திரைப்படத்தினை சமீபத்தில் பார்க்கும் வாய்ப்பு அமைந்த போதுதான் என்ன மாதிரி ஒரு திரைக்கதை இது என்று வியந்து பார்க்கும் அனுபவ பார்வை கூடி வந்திருப்பதை உணர முடிந்தது. இந்த படம் பேச இருக்கிற விஷயத்தை பற்றி முன்னோட்டம் போல ஒரு வயதான தம்பதியின் அன்பு பரிமாறலை காட்டி தொடங்குகிற போதே தேர்ந்த எழுத்தாளனின் சிறுகதையை வாசிப்பது போல ஓர் அனுபவத்தை தந்து எடுத்த எடுப்பிலேயே உள்ளிழுத்துக் கொள்கிறது இயக்குனர் கே. பாக்யராஜின் திரைக்கதை. பஞ்சாயத்து காட்சி ஒன்றின் வழி எடுத்த எடுப்பிலேயே கதையின் களம் மற்றும் அதில் உலவ இருக்கும் மனிதர்களை நமக்கு அறிமுகம் செய்துவிடுகிறார் இயக்குனர் கே. பாக்யராஜ். பஞ்சாயத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கும் பெண்களை விலக்கி கொண்டு நாயகி ஊர்வசி அறிமுகமாகிற காட்சியிலேயே துடுக்குத்தனம் நிறைந்த நாயகியின் குணவார்ப்பு எப்படியானது என்பதற்கு தூபம் காட்டுபவர் அடுத்த காட்சியிலேயே தன் அப்பாவிடம் அடி வாங்கி வலிப்பது போல நடித்து பிறகு ஒன்றுக்குள் ஒன்றாக அணிந்திருக்கும் பாவாடைகளை கழட்டுகிற இடத்திலேயே அவளை குறித்து முழு சித்திரத்தையும் நமக்கு கொடுத்து விடுகிறார். அடுத்து கதாநாயகனின் அறிமுகம். நாயகி தனக்கு வர இருக்கும் கணவன் குறித்த எதிர்பார்ப்பை நாம் முடிக்கும் மாப்பிள்ளைதான் நாடறிஞ்ச மன்மதன்தான் என்று பாடலாக பாடிக்கொண்டு வருகிறாள். பாடல் முடிகையில் பேருந்தில் இருந்து கக்கா போன கைக்குழந்தையை தூக்கிக் கொண்டு நாயகனான பாக்யராஜ் இறங்குகிறார். மன்மதனை எதிர்பார்க்கும் கதாநாயகி கைக்குழந்தையோடு அறிமுகமாகும் நாயகன் என வித்தியாசமான இரு குணவார்ப்புகள் எப்படி ஒன்று சேர்வார்கள் என்கிற சுவாரஸ்ய எதிர்பார்ப்பை அங்கேயே தொடக்கி வைத்து விடுகிறார் இயக்குனர் கே. பாக்யராஜ். தொடக்கத்தில் நாயகனிடம் விளையாட்டுத்தனமாக குறும்புகளை செய்து கொண்டிருக்கும் நாயகி ஊர்வசி நாயகனின் குணவார்ப்புகளை தொடர்ந்து ரசித்து கொண்டும் வந்திருப்பாள். அப்படியொரு நிலையில் நாயகனின் ஃபிளாஷ்பேக் உடைபடுகிற போது அவன் மேல் அவள் கொள்ளும் காதல் லாஜிக்காகவும் ஏற்கும்படியும் இருக்கும். நாயகிக்கு காதல் வருகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி தேவையில்லாம இருக்கலாம், ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா தேவை என்று தன் இரண்டாவது மகளையும் நாயகனுக்கே மனம் முடிக்கும் விருப்பத்தோடு முதல் மனைவியின் அம்மா வந்து பேசுவார். இப்போது நாயகி ஊர்வசியின் காதல் என்னாகும், மறுமணமே வேண்டாம் என்றிருக்கும் நாயகன் என்ன முடிவை எடுப்பார் என்று திரைக்கதையில் அடுத்த சுவாரஸ்யத்தை சேர்க்கிறார் இயக்குனர் கே. பாக்யராஜ். இந்த சூழலில் ஊரே நம்பும்படி பொய் ஒன்றை சொல்லி நாயகனிடம் கட்டாய தாலி வாங்கிக் கொள்கிறாள் நாயகி ஊர்வசி. இப்படி பொய் சொல்லி திருமணம் செய்து கொண்டவளை நாயகன் எப்படி மனதளவில் ஏற்பான் என எதிர்பாரா திருப்பத்தில் படத்தின் இடைவேளை வருகிற போது அடுத்து என்னவாகும் என்கிற பரபரப்பு நம்மை ஆட்கொள்கிறது. கதையின் போக்கு சித்தி கொடுமை என்பதை நோக்கி மெல்ல நகர்கிறது. படத்தின் தொடக்கத்தில் இருந்தே சித்தி கொடுமைக்கு ஆளாகும் சிறுவன் ஒருவன் வந்து கொண்டிருப்பான். நாயகன் ஆசிரியராக வேலை பார்க்கும் பள்ளியில் ஒரு மாணவனாக அதுவரை வருகிற அந்த கதாபாத்திரம் இடைவேளைக்கு பின் திரைக்கதையின் போக்கை மாற்ற பயன்படுத்துகிற போது அந்த சிறுவனுக்கு வைக்கப்பட்ட முந்தைய காட்சிகளும் முக்கியத்துவம் பெற்றுவிடுகின்றன. நாயகன் தன்னுடைய பிள்ளையும் சித்தி கொடுமைக்கு ஆளாக நேரிடுமோ என பயப்பட ஆரம்பிக்கிறான். அவன் நினைத்தது போலவே குழந்தைக்கு ஒரு பிரச்சனை நிகழ்கிறது. பொய் சத்தியம் செய்து தன்னை கட்டாய திருமணம் செய்தவள் தன் பிள்ளையை இன்று என்ன செய்தாளோ என்று அரற்றும் போது ஊருக்கு உண்மை தெரிய வருகிறது. அதை காரணம் காட்டி நாயகியை ஒதுக்கி வைத்து விடுகிறான் நாயகன். குழந்தை விஷயத்தில் நாயகி தவறு செய்யவில்லை என்பதை உணர்ந்திருக்கிற பார்வையாளர்களான நமக்கு நாயகனுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டுமே என்கிற பரபரப்பு நம்மை தொற்றிக் கொள்கிறது. அதுவரை கலகலப்பாக சென்று கொண்டிருந்த கதையில் சோகம் நுழைகிறது. மிகச் சரியாக இந்த இடத்தில் தீபாவின் கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். வணிக ரீதியிலான காரணங்களுக்காக தீபா ஒரு இடைச்செருகல் என்றாலும்
நாயகனுக்கு அறிவுரை சொல்லி நாயகியோடு சேர்த்து வைக்கிற வேலையை அந்த கதாபாத்திரம்தான் செய்கிறது என்னும்போது அந்த இடைச்செருகலும் ஒரு வலுவான கதாபாத்திரமாக மாறிவிடுகிறது. படத்தில் 3 சண்டை காட்சிகள் வருகின்றன. அவற்றை எப்படி தன்னுடைய திரைக்கதையில் பொருத்துகிறார் என்று பார்த்தால் அங்கேயும் சுவாரஸ்யம்தான். நாயகனின் மென்மையான பக்கங்களையே தொடர்ச்சியாக பார்த்து வருகிற நாயகிக்கு அவன் தைரியசாலியும் கூட என்பதை அடையாளம் காட்டுவதற்காக அமைகிறது அந்த முதல் சண்டை. அந்த சண்டையின் காரணம் எதுவென்று பார்த்தால், சித்தி கொடுமைக்கு ஆளாகும் அந்த சிறுவன் பசி தாழாமல் மாங்காய் திருடி மாட்டிக் கொள்கிறான். அந்த சிறுவனை தோட்டக்காரர் எறும்பு புற்றில் கட்டி வைத்து விடுகிறார். அவனை காப்பாற்ற போகும் இடத்தில் அந்த சண்டை நிகழும். இடைவேளைக்கு பிறகு சித்தி கொடுமையை பற்றி திரைக்கதை நகர்கிற போது இதே காட்சி ஃபிளாஷ்பேக்கில் வேறுவிதமாக வலு சேர்க்கிறது. அடுத்த மோதல் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வழங்கும் சத்துணவில் ஏமாற்றும் நளினிகாந்துடனானது. இதற்கு இப்போது வலிய திணிப்பது போன்ற ஒரு சண்டை என்று தோன்றும் போது அந்த சண்டையில்தான் நாயகன் மீது நாயகி கொண்டிருக்கும் பாசத்தை அவன் உணர ஆரம்பிக்கிறான். பிறகு நாயகி தனக்கென ஒரு குழந்தை வேண்டாம் என்கிற பெரிய முடிவை எடுத்து குடும்ப கட்டுப்பாடு செய்ய புறப்படுகையில் நாயகன் அவளை தேடி போகும் கிளைமாக்ஸில் அதே நளினிகாந்த் குறுக்கிட்டு பழிக்கு பழி வாங்க நிற்பார். இந்த தடையை மீறி சரியான நேரத்திற்குள் நாயகியை சந்தித்துவிட வேண்டுமே என்கிற பரபரப்பிற்கு நளினிகாந்த் கதாபாத்திர வடிவமைப்பை சரியாக பயன்படுத்துகிறார் இயக்குனர் கே. பாக்யராஜ். தெளிந்த நீரோடை போல செல்லும் எளிமையான திரைக்கதை. மீண்டும் மீண்டும் பார்த்தாலும் சலிப்பை தட்டாத சுவாரஸ்ய காட்சிகளும் அவை ஒன்றோடொன்று லாஜிக்காக பொருந்தியிருக்கும் விஷயங்களும் கதாபாத்திரங்களுக்கு எப்படி முழுமையான வடிவம் கொடுத்திருக்கிறார் என்கிற கோணத்திற்கும் முந்தானை முடிச்சியின் மூலம் திரைக்கதை எழுதுவோருக்கு ஒரு பெரிய பாடமே நடத்தியிருக்கிறார் இயக்குனர் கே. பாக்யராஜ். ஹீரோக்களுக்கு என்று அன்றைய நாளில் இருந்த வரையறைகளை எல்லாம் அடித்து நொறுக்கியவர் இயக்குனர் கே. பாக்யராஜ். தன்னுடைய உருவத்தை தாண்டி தனது புத்திசாலித்தனத்தால் ஹீரோவாக ஜெயித்தவர் அவர். தனது இயக்கத்தில் தானே ஹீரோவாக நடித்த அநேக படங்களிலும் நாயகனின் குணவார்ப்பில் ஓர் ஒற்றுமை இருக்கும். அந்தந்த படங்களில் வரும் அநேக கதாபாத்திரங்களும் ஹீரோவை கலாய்த்துவிட்டு செல்வார்கள் என்பதே அது. தூரல் நின்னு போச்சு என்ற திரைப்படத்தில் கே. பாக்யராஜுக்கு மாப்பிள்ளை தோழனாக போகும் துணை கதாபாத்திரமான சிவராமனை அங்குள்ள பாட்டிகள் மாப்பிள்ளை என நினைத்து கொள்கிறபோது சிவராமன் குசும்பாக பாக்யராஜை பார்த்து சிரிக்கும் காட்சி எங்க சின்ன ராசாவில் ராதா தன்னை பார்த்து சிரிப்பதாக சொல்லும் மண்ணாங்கட்டியிடம் உன்னைய பார்த்தா சிரிக்குது என்பார் பாக்யராஜ். பின்ன உங்களை பார்த்துன்னு நினைச்சீங்களா என்று மண்ணாங்கட்டி பாக்யராஜை வாரிவிடுகிற காட்சி என இப்படி நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். இப்படியாக படத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்களில் நடிப்பவர்கள் என்றில்லாமல் ஒரே ஒரு காட்சியில் எட்டி பார்க்கும் கதாபாத்திரங்கள் கூட பாக்யராஜை கலாய்த்துவிட்டு போவார்கள். முந்தானை முடிச்சியில் கூட அப்படி நிறைய காட்சிகள் உண்டு. படத்தின் தொடக்கத்திலேயே என்னைய யாரும் ஏமாற்ற முடியாது என்று குழந்தையை தூக்கிக் கொண்டு சீரியஸாக நாயகி ஊர்வசியிடம் சொல்லிக் கொண்டு வருவார் பாக்யராஜ். ஆனால் ஏமாற்ற முடியாது என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே ஊர்வசி கூட்டணியிடம் ஏமாந்து போய் விழிப்பார். அதேபோல் பள்ளிப்பிரேயரில் கடவுள் வாழ்த்து பாடத் தெரியாத மாணவர்களை கடிந்து கொண்டு தானே பாட ஆரம்பித்து 4 வரிக்குமேலே மறந்து தடுமாறி ஊர் மக்கள் முன் அசிங்கப்படும் காட்சி மற்றும் வழியில் எதிர்ப்படும் ஒருவர் வாத்தியாரே வணக்கம் என்று கைகூப்பி சொல்லும்போது பதிலுக்கு மெலிதாய் தலையாட்டி ஒரு கையால் வணக்கம் வைக்கும் பாக்யராஜை என்னத்த படிச்ச நீ, ஒரு மரியாதை தெரிய வேணாம், 2 கையால வணக்கம் வைக்கணுங்கிற பண்பாடு தெரிய வேணாம் என்று சொல்லிவிட்டு போவார். இன்னொரு இடத்தில் எதிர்படும் மற்றொருவர் வணக்கம் வைக்கும்போது எதற்கு வம்பு என பயந்து வணங்கி 2 கரம் கூப்பி வணக்கம் என்பார் பாக்யராஜ்.
படிச்ச ஆளா, டீசண்டா வணக்கம் வைக்காம இப்படி வச்சிக்கிட்டு இருக்க, என்னத்த படிச்சியோ போ என்று சொல்லிவிட்டு போவார். இது போல தன்னுடைய திரைக்கதையில் தனக்கு தானே அவர் வைத்துக்கொள்ளும் சுயபகடி காட்சிகளே தோற்றம் குறித்த சிந்தனைகளை தாண்டி நம்மில் ஒருவராக பாக்கியராஜை ஏற்று கொள்கிற ரசவாதத்தை நிகழ்த்துகிறது. இதன் வழியாக ஒரு ஹீரோவாகவும் பாக்கியராஜ் அவர்கள் ஜெயித்து விடுகிறார். நாயகியாக நடித்திருக்கும் ஊர்வசிக்கு இது முதல் படம். ஆனால் அதற்கான எந்த ஒரு சின்ன தடயத்தையும் நம்மால் உணரவே முடியாது. கேமரா குறித்த பயம் கொஞ்சமும் இல்லாமல் அத்தனை பெரிய கதாபாத்திரத்தை அனாவசியமாக கையாண்டிருப்பார். அன்றைய அவரின் வயதின் பின்னணியில் நோக்க, எப்படி இந்த வயதில் இந்த பெண்ணிற்கு இது சாத்தியமாயிற்று என்று வியந்துதான் போக வேண்டியிருக்கிறது. குழந்தை அவங்க அம்மா மாதிரி போல நல்ல அழகா இருக்கு என்று நாயகனிடம் செய்யும் குறும்புத்தனம், நாயகனின் பின்னணி அறிந்து அதிர்ச்சியாகி எழுந்து நிற்கிறபோது காட்டும் முகபாவம், தன்னை பெரிய மனுஷியாக காட்டிக்கொள்ள புடவை கட்டிக்கொண்டு வந்து நாயகனிடம் என்னைய கட்டிக்கிறியா என்று நிற்கும் வெள்ளந்தித்தனம், பொய் சாட்சி சொல்லும்போது காட்டும் கள்ளத்தனம், கணவனை காப்பாற்ற வில்லனிடம் இருக்கும் அறிவாளில் கைகளை இறுக்கி பிடித்து போராடும்போதான உறுதித்தனம், முருங்கைக்காயை வைத்து நாயகனிடம் செய்யும் சில்மிஷம் என முதல் படத்திலேயே தனது அட்டகாசமான நடிப்பால் பெரிதாக கவனிக்க வைத்திருப்பார் நடிகை ஊர்வசி. இசைஞானி இளையராஜாவின் இசையில் விளக்கு வச்ச நேரத்திலே மாமன் வந்தான், அந்தி வரும் நேரம், சின்னஞ்சிறு கிளியே, கண்ண தொறக்கணும் சாமி என்ற அட்டகாசமான பாடல்கள் ஒரு பக்கம் என்றாலும், பாக்கியராஜின் கற்பனையில் உதித்த காட்சிகளுக்கு தன்னுடைய பின்னணி இசை கோர்ப்பின் மூலம் உயிரூட்டியிருப்பதை ஒவ்வொரு காட்சியிலும் ரசிக்க முடியும். உணர்ச்சிபூர்வமான சில இடங்களில் அவர் காக்கும் மௌனம் கூட ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்திருக்கும். இளையராஜாவை பற்றிய இந்த வரிகளை அவரின் அநேக படங்களுக்குமே பொருத்த முடியும். இந்த படத்திற்கு கங்கை அமரனை இசையமைப்பாளராக பயன்படுத்த வேண்டும் என்பது பாக்கியராஜின் விருப்பமாக இருந்து, பிறகு இளையராஜாவிடம் வந்ததை பற்றி தனது நேர்காணல் ஒன்றில் இயக்குனர் கே. பாக்கியராஜ் பகிர்ந்திருந்தார். கிராமத்தை களமாக கொண்டிருந்த போதும் அத்தனை கிராமியத்தனத்துடன் இயங்காமல் வசனங்களை பெரிதாக நம்பி பயணிக்கும் இந்த திரைக்கதைக்கு தன் இசையின் மூலம் இளையராஜா பூசியிருக்கும் கிராமிய சாயம் போல இன்னொருவர் செய்திருக்க இயலுமா என்பது சந்தேகம்தான். ஒளிப்பதிவாளர் அசோக் குமாரின் பங்களிப்பும் வலுவாக இருக்கும். படத்தின் தொடக்கத்தில் வரும் பரிசல் துறையின் இயற்கை வனப்பு தொடங்கி பாக்கியராஜ் தங்கியிருக்கும் அந்த சிறிய வீட்டில் பாக்கியராஜிற்கும் ஊர்வசிக்கும் நடக்கும் உரையாடல்கள் வரை அசோக் குமாரின் கேமராவும் நம்மோடு நிறைய உரையாடிக்கொண்டே இருக்கும். இத்தனை அழகியல் விஷயங்களை கொண்டிருக்கும் முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் நான் என் வேலைய பார்க்கிறேன், நீங்க போய் உங்க வேலைய பாருங்க என்று பெண்களும் ரசிக்கும்படி இரட்டை அர்த்த வசனங்களை படத்தின் கடைசி நொடிவரை திரைக்கதைக்குள் சாமர்த்தியமாக நுழைக்க தெரிந்தவர் இயக்குனர் கே. பாக்கியராஜ். என்னதான் வணிக காரணமாக இருந்தாலும் வா வா வாத்தியாரே வா பாடலுக்கு விரசம் தொனிக்க சிறுவர்களை ஆட வைத்திருப்பதும், முதியவர்களுக்கு தீபா பாடம் சொல்லிக் கொடுக்கும் காட்சிகளையும் தவிர்த்திருக்கலாம். இந்த படத்தினை காலம் கடந்து பார்க்கும்போது படத்தின் கருவிலேயே பிற்போக்குத்தனங்கள் நிறைய இருப்பதையும் கவனிக்க முடிகிறது. வாத்தியார் தன்னை கெடுத்துவிட்டார் என்று சொல்லும்போது அவருக்கே நாயகியை திருமணம் செய்து வைப்பதெல்லாம் இன்றைய தலைமுறையின் பார்வைக்கு எத்தனை பெரிய அபத்தம் என்று தோன்றும். எனினும் அன்றைய திரைப்படங்களில் நாயகர்களே தங்களது தங்கைகளை இதே காரணத்திற்காக வில்லன்களுக்கு கட்டி வைத்ததை பார்த்து வளர்ந்த 80களின் காலகட்டத்து ஆட்களின் பார்வைக்கு யதார்த்தமாகத்தான் தெரியும். அன்றைய யதார்த்தத்திலும் கூட இப்படியான நிகழ்வுகள் இருந்தன என்பதும் கசப்பான உண்மைதானே. ஒரு வகையில் எத்தனை தூரம் நம்முடைய சமூகம் முன்னேறி வந்திருக்கிறது என்பதற்கு அந்த காலகட்டத்தின் திரைப்படங்களை கூட நாம் ஆவணங்களாக அணுக முடியும்.
மொத்தத்தில் அன்றைய காலகட்டத்தை மனதில் நிறுத்திக்கொண்டு பார்த்தோமேயானால் இந்த முந்தானை முடிச்சு திரைப்படம் நமக்கு ஒரு அட்டகாசமான அனுபவத்தை வழங்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. அதோடு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.